இறைவனுடைய அருளால் திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் என்னுடைய வாக்கை இன்றைக்கு இப்பொழுது பதிவு செய்து வந்திருக்கிறேன். எல்லோரும் தாமரைக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன். இறைவனுடைய அருளால் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் என நம்புகிறேன். தொடர்ந்து பணங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிற சூழ்நிலை எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கைது பண்ணிருக்காங்க, தச்சனூர்ல 2 பேரை முந்தானத்தை கைது பண்ணிருக்காங்க. ஆனா உடனே காவல் நிலையத்திலிருந்து விட்டுருந்தாங்க. இது வந்து நான் பெனிஃபிட் செக்ஷன் இருந்தா கூட ஆளுங்கட்சி இருக்கனால திறந்து விடுவதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது நிறைய இடங்கள்ல ஆளுங்கட்சிக்காரர்கள் வந்து 500 ரூபாய் 300 ரூபாயும் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பேருக்கு தான் 1-2 பிடிச்சி பேருக்கு 2 கேஸ் போட்டு அந்த பெயிலே விட்டு அடுத்தால அவங்க தொடர்ந்து அவங்க மறுபடியும் அதே ஆட்கள் வந்து பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை வந்து ஆளுங்கட்சிக்காரர்களே செய்கிறதுனால காவல்துறை அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் காவல்துறை ஆளுங்கட்சியினருக்கு பயந்து அவர்கள் உடனே விட்டு விடுகிறார்கள். யாரையும் பிடிப்பதில்லை. வாக்குக்கு பணம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் பணத்தை ஒரு பக்கம் கொடுத்தா கூட மக்கள் தாமரை நிச்சயமாக வெற்றி பெற செய்வார்கள் என நம்புகிறேன். இது குறித்து நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்திருக்கீங்களா? நேற்று நைட்டு தான் நிறைய பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். தேர்தல் ஆணையத்துடைய காவல்துறையோட ஏற்கனவே நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம். அது குறித்து எந்த நடவடிக்கையும் இல்லை. ஜனநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான போட்டி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இது பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான போட்டி, தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போட்டி. இந்த போட்டி மகாபாரத போர் எப்படி முடிந்ததோ அதுபோல நன்மையிலேயே முடியும். நன்றி.